ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்து பேச இருக்கிறோம். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தது போல இன்று மாலை 5:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன். புதிய எம்எல்ஏக்களுக்கான பயிற்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது போன்ற அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து நம்முடன் பேச இருக்கிறார் சிவராமன். வணக்கம் சிவராமன். வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் வெறும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. வருகின்ற 18ஆம் தேதி சட்டப்பேரவையானது கூட இருக்கக்கூடிய நிலையில் எம்எல்ஏக்களுக்கான பயிற்சி முகாம் இன்று 2 நாட்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. மற்றும் இன்று மாலை 5:30 மணி அளவில் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்கிறார். ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கை எப்பொழுது வெளியிடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. ஒன்று அதிமுக 2 ஆட்சி காலங்களிலும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் சுமை இருப்பது என்று மக்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் தெரிவிக்கும் பொழுது தான் அதோடைய விவரங்களே தெரிய வரும். ஆனால் எந்த துறையில் எவ்வளோ கடன் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கை தாவேக ஆட்சி அமைந்தவுடன் வெளியிடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருந்தார். இன்று மாலை வெளியாக இருக்கிறது. அதோட விவரங்கள் என்ன? குறிப்பாக தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஸ்டேடியத்தில் அந்த கையொப்பமிட்டதற்கு பிறகு பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பேசும்போதே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அசெம்பிளி கூட இருக்கிறது. தற்பொழுது சட்டப்பேரவை முழுவதுமே அதிகாரிகள் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கோப்பும் ரெடியாக இருக்கணும். சிஎம் பேசும்பொழுது அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த சிஎம் உட்காரக்கூடிய அந்த லாபியில் தயாராக இருக்கணும். அவருக்கான அந்த குறிப்புகளை உடனுக்குடனே தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட இருப்பது பார்த்தோம்னால் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த திமுக அரசின் பொழுது எவ்வளவு கடன்கள் பெறப்பட்டது, எந்தெந்த திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று டெண்டர் முறைகேடு எவ்வளோ நடந்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிய வரும். குறிப்பாக டாஸ்மாகில் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அந்த டாஸ்மாக் வருமானம் எங்கிட்ட திருப்பி விடப்பட்டுச்சு, எந்த திட்டங்களுக்கு திருப்பி விடப்பட்டுச்சு, மகளிர் உரிமை தொகைக்கு எவ்வளோ நிதி பயன்படுத்தப்பட்டுச்சு, அதே போன்று பொதுப்பணித்துறையில் கட்டுமானங்களுக்கு எவ்வளோ நிதி பயன்படுத்தப்பட்டுச்சு, அதே போன்று சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி பயன்படுத்தப்பட்டுச்சு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்த அந்த நிதிநிலை அறிக்கையின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறார். தற்பொழுது அவர் தலைமையில் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கு ஜோசப் விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். நேற்றே அசெம்பிளியில் இது தொடர்பான விவாதம் நடைபெற்ற நிலையில் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும். ஏன்னு சொன்னால் அசெம்பிளி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் மின்வெட்டு, பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் எழுப்ப இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு திமுகவை முடக்கணும் அப்படிங்கிறது தாவேக அவனுடைய நோக்கமாக இருக்குது. அதற்கான இந்த வெள்ளை அறிக்கையானது இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கிறது. அதே போன்று மற்றொரு புறம் இந்த எம்எல்ஏக்களுக்கான அந்த புத்தாக்க பயிற்சி முகாமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்கு முன்பு திமுக அரசு இது போன்ற ஒரு பயிற்சி முகாமை நடத்தவில்லை. ஏன்னு சொன்னால் அப்பொழுது எம்எல்ஏக்களாக பதவியேற்றவர்கள் அனைவருமே பார்த்தோம்னால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க. இந்த முறை தாவேக பொது முறையை நடத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிய அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் முதல் முறையாக எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கான இந்த 2 நாட்கள் பயிற்சி முகாம் என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஏன்னா ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவையானது துவங்கப்பட இருக்கிறது. ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. அப்படி இருக்கும்பொழுது தாவேகாவில் வெற்றி பெற்றிருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் முதல் அமைச்சர் உட்பட முதல் முறை எம்எல்ஏக்களாக அந்த அவையில் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது? யார் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள்? குறிப்பாக பார்த்தோம்னா அசெம்பிளியில் பொறுத்த செங்கோட்டையன் அவர் அவை முன்னவர். அவருக்கு ஒரு நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. அசெம்பிளியில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பதிலளிக்கணும், எதிர்கட்சிகளோட கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செங்கோட்டையனுக்கு இருக்குது. அதே போன்று சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 1980 இருக்கட்டும், அதே போன்று ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் அவர் எம்எல்ஏவாக பொறுப்பெடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில் மற்ற நீங்கள் சொன்னது போலவே இந்த 107 பேரில் 105 பேர் தாவேகாவை பொறுத்தவரை முதன்முறை எம்எல்ஏக்கள். அதே போன்று மற்ற கட்சிகளும் சௌமியா அன்புமணி பார்த்தோம்னா முதல் முறை எம்எல்ஏ. அதே போன்று எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கும் ஒரு சிலர் முதன்முறை எம்எல்ஏக்களாக இருக்காங்க. இன்றைய கூட்டத்தை திமுக எம்எல்ஏக்கள் முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறார்கள்.
தாவேகா மற்றும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பாமக, அதே போன்று கூட்டணி கட்சிகள், ஒரு சில கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த எம்எல்ஏக்கள் பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அசம்பிளியில் எப்படி வந்துட்டு கேள்விகளை எழுப்பணும், அதற்கு முறையாக வந்து பார்த்தோம்னால் மணி ஒலிக்கும் பொழுது வந்துட்டு பேச்சை நிறுத்தணும், இது போன்ற ஒரு பயிற்சிகள் இன்றைய தினம் அளிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும் பொழுது இடைமறுத்து எப்படி பதில் அளிக்கணும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் இந்த பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சி வந்துட்டு பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் அளிக்க இருக்கிறார். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு நீண்ட காலம், ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அசம்பிளியில் இருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் வந்துட்டு இந்த பயிற்சியை கொடுக்குறாரு. அதே போன்று அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த அதிகாரிகள் வந்து சட்டப்பேரவையின் தலைமைச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி அளிப்பார். அதே போன்று சட்டப்பேரவை தற்பொழுது வந்துட்டு ஸ்ரீனிவாசன் அவர்கள் விலகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் பொறுப்பை வந்து சாந்தி அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அவரும் ஒரு சில அந்த பயிற்சிகளை அளிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக இது ஒரு புறம் போயிட்டு இருக்கு. மற்றொரு புறம் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் 4 பேர் மீது, அதாவது மரகதம் குமரவேல் மற்றும் அதே போல சத்யபாமா, ஜெயக்குமார் மற்றும் இசகி சுப்பையா, இவர்கள் மீது அதாவது குதிரை பேரம் நடைபெற்றதாக அதிமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து, குதிரை பேரம் நடைபெற்றதாக எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை, அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்க, இதோட பின்னணி என்ன? குறிப்பாக தாவேக அரசிற்கு ஆதரவு கொடுத்தது வந்து 25 அதிமுக எம்எல்ஏக்கள். அதில் 4 பேர் வந்து தாவேக அரசிற்கு தற்பொழுது ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், அதே போன்று தாராபுரத்தில் வெற்றி பெற்றவர், இசகி சுப்பையா அம்பாசமுத்திரத்தில் வெற்றி பெற்ற 4 பேரும் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தாவேக அரசிற்கு ஏன் வந்து ஆதரவாக வாக்களித்தார்கள் என்று அந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் சொல்லிட்டு சபாநாயகரும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக அந்த 4 பேரையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதிக்க கூடாது, அவர்களை முடக்கணும், இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் 4 பேருக்கும் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தற்பொழுது நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, இதற்கான ஆவணங்களோ அல்லது எந்த ஒரு வீடியோ பதிவோ வெளியிடப்படவில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில மாநிலங்களில் பார்த்தோம்னா குதிரை பேரம் நடந்துருச்சுன்னா அதில் ஆடியோ வந்துட்டு பதிவுகள் இருக்கும், அதே போன்று அவர்கள் கையொப்பமிட்ட அந்த பேப்பர்ஸ் இருக்கும். ஆனால் இது போன்ற எந்த ஒரு விஷயமும் நடைபெறலை. அவர்கள் தன்னிச்சையாக தான் வந்து தங்களோட ஆதரவை தற்பொழுது தாவேக அரசிற்கு கொடுத்துருக்காங்க. இதனால் எந்த ஒரு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலுமே கூட தற்பொழுது சட்ட வல்லுநர்களுடன் அதிமுக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இது இன்னொரு பின்னணியும் பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கொண்டு ஒரு சில எம்எல்ஏக்கள் தற்பொழுது ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பாக சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், அவர்களும் மேற்கொண்டு ராஜினாமா செய்தால் அதிமுகவுக்கு மேலும் நெருக்கடி அதிகரிக்குங்கிறனால இந்த 4 பேரையும் முடக்கணும், அப்பத்தான் மேற்கொண்டு போகாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கான ஒரு பணிகளாகத்தான் தற்பொழுது இந்த ராஜினாமா வந்துட்டும், அதே போன்று சிபிஐ வழக்கு குறித்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க. மற்றொரு புறம் அதிமுகவில் அதாவது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதில் பல்வேறு எதிர்ப்பான ஒரு கருத்தை வந்து பேசப்பட்டு வருது. அதாவது கேபிஎம் அதாவது முனுசாமி அவர் தெரிவிச்சிருந்தாலும் கூட மற்ற நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், அதாவது சிவி சண்முகம் உட்பட பலர் மிதுன் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தினரை வந்து அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் அமர வைக்க எடப்பாடி முற்படுகிறார் என்ற சிவி சண்முகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இது போன்ற கருத்துக்கள் ஏற்கனவே உலா வந்த நிலையில் தற்பொழுது இபிஎஸ் உடைய மகன் மிதுனுக்கு ஐடி விங்கில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா இப்போ அது எந்த மாதிரியான பொறுப்பு? இது இன்னும் அதிமுகவை பலவீனப்படுத்தாதா? அதை நீங்கள் சொன்னது போலவே அதிமுக ஏற்கனவே வந்துட்டு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. தொடர்ந்து இந்த முறையும் ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருக்கு. ஜெயலலிதா இருந்த பொழுது 2 முறை தொடர்ந்து ஆட்சி அமைச்ச நிலையில் தற்பொழுது எடப்பாடி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு 2 முறை தொடர்ந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து விட்டுருக்காங்க. இந்த சூழலில் தற்பொழுது இபிஎஸ் அவருடைய மகன் மிதுனை வந்துட்டு முன்னிலைப்படுத்துவது ஏன் அப்படிங்கிறத வந்து அதிமுகவில் ஒரு சில நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக ராஜன் செல்லப்பா அவர்களுடைய மகன் ராஜ் சத்யன் அதிமுக ஐடி விங் செயலாளராக இருக்கிறாரு. அவர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது போன்ற விவாதங்கள் எழுப்புவதே வந்துட்டு வீண் விவாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இது போன்ற ஒரு கேள்வியோ அல்லது இது போன்ற ஒரு டாப்பிக்கையோ எடுத்துகிட்டு வர்றதே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கடும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களும் மறைமுகமாக சாடி நேற்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்கிறாரு. இது போன்ற கேள்வி எழுப்புறவர்களை வந்துட்டு கட்சியை விட்டே நீக்கிறதும்
இல்லை அவர்களுக்கு வந்துட்டு பொறுப்பு வழங்காமல் இருக்கிறது எப்படி ஜனநாயகமாக இருக்கும், அவர்களை எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகிறது தான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜயபாஸ்கர் அவர்களும் தற்பொழுது தாவேகா அல்லது திமுக பக்கம் சாய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய இன்னும் நேரமானது வழங்கப்படவில்லை. அவரும் அதே போல் சிவி சண்முகம் இருவரையும் வந்து தலைமையே வந்து அவங்கள அந்த பதவியிலிருந்து விடுவிக்கணும், கட்சி பொறுப்பிலிருந்து அவங்களை நீக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறதா செய்தி உலாவுறது பார்க்குறோம். அது தகுந்த மாதிரி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு பதிவுகளும் சி விஜயபாஸ்கர் தனது சமூக வலைதளங்களில் போட்டதை நம்ம பார்க்குறோம். சிவி சண்முகமும் அது தொடர்பான ஒரு எதிர்வினையை ஆற்றி வருவதை பார்க்கணும். ஏன்னா அவங்க தேர்தலுக்கு பிந்தி எடுத்த ஸ்டாண்டில் இதுவரையும் சிவி சண்முகமும் சி விஜயபாஸ்கர் 2 முன்னாள் அமைச்சர்களும் வந்து அதே ஸ்டாண்டில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இவர்கள் தாவேகாவில் இணைய, அதாவது ஓரளவுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததாக பேசப்படுது. எப்பொழுது விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய இருக்கிறார்? குறிப்பாக ஜூன் 22 சிஎம் பர்த்டே வருது, அன்னைக்கு இணையலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறாரு. பர்த்டே அன்னைக்கு இணைஞ்சால் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் இருக்கும், நம்மளோட இணைப்பும் வந்துட்டு ஓரளவுக்கு பேசு பொருளாக மாறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு. அவருடைய இணைப்புக்கு ஏன் தாவேகா இன்னும் தயங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. தற்பொழுது விஜயபாஸ்கர் மீது ஒரு சில வழக்குகள் இருக்கிறது. அவர் ஏற்கனவே வந்துட்டு அதிமுகவை வந்துட்டு தீர்ந்து போன சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு இருக்க நிலையில் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் சிவி சண்முகத்தை இணைத்தா மீண்டும் தாவேகா மீது வந்துட்டு தேவையற்ற பேசுபொருளாக மாறும். ஏன்னு சொன்னால் இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் கேடி பச்சைமால், சிவபதி, அதே போன்று ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் இணைந்திருந்தாலுமே கூட அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அவர்கள் இணைவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தற்பொழுது எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் இணைந்தால் அது தேவையற்ற பேசுபொருளாக மாறும். ஏன்னா ஏற்கனவே குதிரை பேரம் நடந்திருக்கு, குதிரை பேரத்தால் தான் இந்த ஆட்சி நீடிக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜயபாஸ்கரோ அல்லது சிவி சண்முகமோ இணைஞ்சால் அது தேவையற்ற பேசுபொருளாக மாறும். அதனால் இது அமர பண்ணலாம், கொஞ்சம் ஆற போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து விஜயோட எண்ணமாக இருக்குது. ஆனாலும் 2 பேர் தாவேகா பக்கம் போவார்கள் அப்படின்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க. திமுக தோல்விக்கான காரணம் என்ன? 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு குழுக்களானது அமைக்கப்பட்டு அதுக்கான ஆய்வு நடைபெற்றது அண்மையில். இப்போ அதற்கான ஒரு அறிக்கையும் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வந்து அந்த குழுவினர் வழங்கியிருக்கிறாங்க. இந்த அறிக்கையில் என்னதான் குறிப்பிட்டிருக்காங்க? ஏன் திமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியதற்கான காரணம் என்ன? குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட அந்த ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ட்ராலி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போனா இப்போ எந்த அளவுக்கு கருத்துக்கள் பெறப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுக உண்மையாகவே தோல்வியை உணர்ந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த ரிப்போர்ட்லாம் வந்துட்டு அவர் படித்து அவருக்கு இன்னும் அவகாசம் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை அவர் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து இன்னும் படிக்க வேண்டிய டைம் என்பது இருக்கிறது. அதே போன்று அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை கொண்டுட்டு வந்து தொகுதியில் நிப்பாட்டினது தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை வந்து பிரித்து கொடுத்துருக்கலாம். இப்போ கடையநல்லூர்லாம் பார்த்தேன்னா திமுகவோட கோட்டை, அங்கே வந்துட்டு கூட்டணி கட்சியான மதிமுக கொடுக்கப்பட்டுச்சு. சீர்காழி திமுகவோட கோட்டை, அதுவும் வந்துட்டு மதிமுக கொடுக்கப்பட்டுச்சு. இது போன்ற திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கணும். இப்போ அதிமுக பார்த்தோம்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சி கொடுத்துருச்சு. ஒட்டஞ்சத்திரம், பாபநாசம், கிள்ளியூர்லாம் பார்த்தா தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருச்சு. அதே போன்ற பாஜக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு தோல்வியை வந்து வெற்றி பெற முடியாதோ அந்த தொகுதியெல்லாம் வந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்கி விட்டுருச்சு. ஆனால் திமுக அதை செய்ய தவறிடுச்சு. வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போன்று விசிகாவுக்கும் கொடுத்துட்டு மற்ற தொகுதிகளை எடுத்துக்கிட்டது ஒரு முக்கிய காரணம். அதே போன்று தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தினது இன்னொரு வந்து தோல்விக்கான காரணம். அதே போன்று இந்த கடைசி 4 நாட்கள் தாவேகா தலைவருடைய பிரச்சாரம் வந்துட்டு வெகுவாக வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுச்சு. நம்ம என்னதான் வந்துட்டு 30 நாள் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த 4 நாட்கள் விஜய் செய்த பிரச்சாரம் தான் வந்துட்டு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருச்சு. இது போன்ற ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் ஒரு முக்கிய முடிவை எடுப்பார்னு நம்ம இடைத்தேர்தலில், அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற அதாவது யூகங்களும் வகுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஏன்னா அவர் போட்டியிடணும், தனித்து போட்டியிடணும், கூட்டணியோடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு புறம் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள், திமுக தலைவர்கள் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தி இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாதுன்ற ஒரு தகவலும் வந்து வெளியாச்சு. இப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக போட்டியிடுமா அல்லது புறக்கணிப்பார்களா, இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு ஏதாவது இருக்கா?
குறிப்பாக வரக்கூடிய 5 அந்த தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு தான் உறுதியாக இருக்குது. குறிப்பாக அம்பாசமுத்திரம் பார்த்தோம்னா அதிமுகவோட கோட்டையாக இருந்தாலுமே கூட அங்கே திமுக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வேலை பார்த்தா ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. தாராபுரத்தில் ஏற்கனவே திமுக எம்எல்ஏ கயல்விழி செல்வராஜ் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை தாராபுரம் பார்த்தோன்னா அதிமுக பக்கம் கை நழுவி போயிடுச்சு. அதே போன்று மதுராந்தகம் குறிப்பாக மல்லை சத்யாவுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. மதிமுக தாவேகா பக்கம் போயிருச்சுன்னா மல்லை சத்யாவை கொண்டுட்டு வந்து அங்கே நிற்க வைக்கலாம். ஏன்னா சொன்னால் அவர் ஏற்கனவே போட்டியிட்ட ஒரு தொகுதி மரகதம் குமரவேலை எதிர்த்து போட்டியிட்டவர் மல்லை சத்யா. அதனால் வந்துட்டு அங்கே தொகுதியில் அவரை நிற்க வைக்கலாம் அப்படிங்கிறது. பெருந்துறையில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வேலை பார்த்தா எளிதாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுது. இதனால் வந்துட்டு திமுக தங்களுடைய வேட்பாளர்களை உறுதியாக நிப்பாட்டுவார்கள். அது வெற்றி வாய்ப்பை இல்லாட்டி கூட பரவாயில்ல, நிறுத்தினா தான் நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்களை வந்துட்டு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் வட்டாரங்களில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது. வருங்காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் களத்திலும் ஒரு புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களுடைய வெகுவாய் கவர்ந்து ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் மக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு வராங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் பல்வேறு அரசியல் சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர். நன்றி, வணக்கம்.